உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாரத்துல ஒரு நாளாவது இந்த உளுந்தம் புட்டை செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லங்க, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொரிய வச்சதுக்கு அப்புறமா உளுந்தோட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து ரவையை விட கொஞ்சம் மெல்லுசா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி தேவை இருக்கும். புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல தண்ணி சேர்த்து பிசைறனால சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல 2 சுத்தி எடுத்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு கிடைச்சிரும். மிக்ஸில மொத்தமா போடாம 2 வாட்டி பிரிச்சு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காவும் இதோட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கனாலே உளுந்து நல்லா வெந்துரும். இதை இன்னொரு பவுலுக்கு அப்படியே மாத்திருங்க. இது சூடா இருக்கும் போதே நல்லா உடைச்சு விட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள், திரும்ப கொஞ்சம் தேங்காய் துருவல், 3/4 கப் நாட்டு சர்க்கரையை மிக்ஸில பொடி பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே நெய்ல வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல குவாலிட்டியான காட்டன் நைட்டி பாக்குறீங்கன்னா மாயா கார்மெண்ட்ஸ் பேஜை கீழே டேக் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டா என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. நன்றி, வணக்கம்.